ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு மேக்ஸ் சயின்ஸ் லெசன் பார்க்கலாம். லெசன் டைட்டில் இஸ் பிளான்ட் லைஃப். ஓகேங்களா? பிளான்ட்டோட லைஃப் பற்றி, வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட். பிளான்ட்டோட ஒவ்வொரு பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். லுக் அட் எ பிளான்ட் இன் எ பாட் ஆர் இன் எ கார்டன். பார்த்துருக்கீங்களா? பிளான்ட்டை வந்துட்டு ஒரு பாட்டில் வச்சுருக்கிறதோ இல்லை கார்டனில் வச்சுருக்கிறதோ. யூ கேன் சி ஒன்லி எ பார்ட் ஆஃப் இட் எபோவ் த சாயில். பார்ட்ஸ் எப்படி இருக்கும்? அந்த சாயிலுக்கு மேலே தான் இருக்கும். Carefully pull out a small plant from the soil without damaging the root and examine the various parts. அதாவது கேர்ஃபுல்லாக ஒரு சின்ன பிளான்ட், ஒரு சின்ன செடியை வந்துட்டு வேரோடு பிடுங்கி எடுத்து அது வந்துட்டு அதனோட பார்ட்ஸை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாமினா பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃப்ளவர். ஃப்ளவர்னால் என்ன? பூக்கள். ஃப்ரூட் பழங்கள். பிரான்ச் அப்படின்னா கிளைகள், அதாவது ஒரு செடியிலேருந்து இப்படி பிரிஞ்சு வருது இல்லைங்க, அதுதான் கிளைகள். லீஃப்னா இலைகள். மெயின் ஸ்டெம்னா இந்த தண்டு பகுதி தான் மெயின் ஸ்டெம். ரூட்னா வேர். இதுலேயே ரெண்டு சிஸ்டம் இருக்குது, ஒன்று ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஷூட் சிஸ்டம். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். The entire plant portions which grow above the soil is called the shoot system. அதாவது என்டையர் பிளான்ட் போர்ஷன்ஸ் வந்துட்டு மேலே வருது பாருங்கள், இந்த சாயிலுக்கு மேலே above the சாயிலுக்கு மேலே இருக்கிறதா ஷூட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு the portion of the plant which grows below the ground is called root system. இந்த கிரவுண்ட், இந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற பகுதி வந்துட்டு ரூட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஷூட் சிஸ்டம்னா என்ன? above the soil இருக்கிறது ஷூட் சிஸ்டம், below the soil இருக்கிறது ரூட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூட் சிஸ்டம்லேயே டைப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். The root is the part of the plant that grows into the soil. ரூட்ஸ் எங்கே இருக்குமா? சாயிலில் என்ன? மண். Some grow deeper than others. ஒரு சில ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக உள்ளே போயிருக்கும். When a plant has one big root with many branches on its sides, it is known as taproot system. ஒரு பெரிய பிக் ரூட், ஒரு பெரிய வேர் பகுதி வந்துட்டு சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க? டேப்ரூட் சிஸ்டம். டேப்ரூட் சிஸ்டம்னா ஆணிவேர் தொகுப்பு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டேப்ரூட் சிஸ்டம். பாருங்கள், பெரிய வேர் இருக்குது, அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சு போகுது. ஓகே, when a group of small roots are found at the base of the stem, it is called fibrous root system. இந்த தண்டு பகுதியிலிருந்து நிறைய பகுதி பிரிஞ்சு சின்னதாக போகிறது வந்துட்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அப்படின்னா நுண்ணிலை. டேப் ரூட்னா ஆணிவேர் தொகுப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அப்சர்வ் a root with a hand lens. We see a number of hair-like growths. These hair-like structures are called root hairs. அதாவது என்ன சொல்லுவாங்க? வேரோட தொகுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம லென்ஸில் பார்த்தோம்னா நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு ஷூட் சிஸ்டம். திஸ் இஸ் த மெயின் axis of the plant which connects the root system with the rest of the plant body. The taproot continues above the soil as stem. It bears branches, leaves, buds, flowers and fruits. அதாவது ஷூட் சிஸ்டமில் மேலே பார்த்தோம் இல்லையா, என்னென்னலாம் இருந்துச்சு? பிரான்ச்சஸ் இருந்துச்சு, லீவ்ஸ் இருந்துச்சு, பட்ஸ் இருந்துச்சு, ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் எ பிளான்ட். இந்த பிளான்ட்டோட பார்ட் ஆஃப் த பிளான்ட் பார்க்கலாம். ஃபிக்ஸேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டில் ஃபிக்ஸேஷன் ஆஃப் த பிளான்ட். ஃபிக்ஸேஷன்னா ஒரு ரூட் வந்துட்டு அந்த சாயிலில் போய் பொருந்துறது. கேன் யூ புல் அவுட் ட்ரீஸ் லைக் பேனியன், நீம், மேங்கோ ஃப்ரம் த சாயில்? நோ. ஒய்? நம்மளால் வந்துட்டு மேங்கோ ட்ரீ அப்படியே ஃபுல்லாக புல் அவுட் பண்ண முடியுமா? பிடுங்க முடியுமா? முடியாது. The plant is fixed firmly to the soil with the help of roots. அது ரூட் மூலமாக என்னவாகும்? நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். The root and its branches spread out and go into the soil deeper to fix the plant. என்ன பண்ணுது? அந்த ரூட் வந்துட்டு நல்லா சாயிலில் போய் டீப்பாக ஃபிக்ஸ் ஆகிடுது. This function of fixing of the plant to the soil by the root system is called fixation. அதாவது இந்த ரூட் வந்து அந்த வேர் பகுதி அந்த மண்ணுக்குள்ளால போய் நல்லா பொருந்துறதா ஃபிக்ஸேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட். எப்படி வந்து அதுக்கு தேவையான வாட்டரையும் மினரல் சால்ட்டையும் உறிஞ்சுதுங்கிறது. வாட் இஸ் த ரூட் டு ஆஃப்டர் கெட்டிங் ஃபிக்ஸ்டு டு த சாயில்? அதாவது அந்த ரூட் வந்து வேர் பகுதி வந்து அந்த மண்ணில் போய் ஃபிக்ஸ் ஆனது என்ன பண்ணுது? ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட் ஃப்ரம் த சாயில். அந்த சாயிலிருந்தே அதுக்கு தேவையான வாட்டர், மினரல் சால்ட் எல்லாமே எடுத்துக்குது பை ரூட் ஹேர். இந்த ரூட் ஹேர் மூலமாக எடுத்துக்குது. This process of taking in water and mineral salt from the soil is known as absorption. Absorption என்ன? நீரை வந்துட்டு அந்த மண்ணிலிருந்து எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. டேக் 2 plants, one with root and another without root. 2 பிளான்ட் எடுத்துக்கோங்க, அதாவது 2 செடி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து ரூட்டோட வேரோட, இன்னொன்று வந்துட்டு வேர் இல்லாமல் எடுத்துக்கோங்க.
Fix both the plants with garden soil in two different flower pots. Pour water regularly and observe of the plant. ரெண்டு பாட் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்துட்டு வேரோட ரூட்டோட, இன்னொன்று வித்தவுட் ரூட்டோட. டெய்லி வாட்டர் புவர் பண்ணுங்கள். Plant with roots, plant without roots. But the plant with roots looks fresh, whereas the plant without roots get dried. இந்த ரூட்டோட இருக்கிற பிளான்ட் எப்படிமா இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ரூட் இல்லாமல் இருக்கிற பிளான்ட் எப்படி இருக்குது? கெட் ட்ரைடு, வாடி போயிடுச்சு. The roots of the plant in a pot A absorb water and mineral salt from the soil and is able to live. இந்த ரூட்டோட இருக்கிறது என்ன பண்ணுது? அந்த சாயிலேருந்து அதுக்கு தேவையான வாட்டர், மினரல், சால்ட் எல்லாமே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. Since the other plant has no roots, it's get dried. இந்த பிளான்ட்டுக்கு ரூட் இல்லாதனால அது என்ன பண்ணுது? அதனால எதையுமே அப்சர்வ் பண்ண முடியாமல் ட்ரை ஆயிடுச்சு. Next page. Storage. The roots of some plants like beetroot, carrot, turnip and radish store extra food in them. The food is preferred in the leaves and passed down to the roots for storage. இப்போ வந்துட்டு ஸ்டோரேஜுங்கிறது என்னென்னா, இந்த ரூட்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஈட் பண்ணுற பொருள் என்னென்னலாம் இருக்குது? கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, டர்னிப் இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்க? ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. Support. In some plants like banyan tree, special roots develop for the support of the spreading branches and serve as pillars. Such roots called prop roots. நீங்கள் banyan tree, அதாவது ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? அதனோட விழுதுகள் வந்து என்னவாகும்? விழுதுகள்லேருந்து மறுபடியும் ஒரு மரமாக வந்துட்டு அது வரும். இதுதான் என்னங்கிறாங்க? ப்ராப் ரூட்ஸ். அப்படின்னா இது வந்துட்டு இதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வேர்பகுதி, ப்ராப் ரூட்ஸ். ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். Garden, damaging, flower, fruit, branch, leaf, main stem, roots, shoot system, root system, taproot system, fibrous root system, branches, leaves, buds, flowers, fruits, fixation, absorption and storage, carrot, beetroot, turnip, support, prop roots. Okay students, one more time read, listen carefully. Plant life. Parts of a plant. Look at a plant in a pot or in a garden. You can see only a part of it above the soil. Carefully pull out a small plant from the soil without damaging the root and examine the various parts. Flower, fruit, branch, leaf, main stem, roots, root system, shoot system. Next page. Listen carefully students. The entire plant portions which grows above the soil is called the shoot system. The portion of the plant which grows below the ground is called the root system. Root system. The root is the part of the plant that grows into the soil. Some grow deeper than others. When a plant has one big root with many branches at its sides, it is known as taproot system. When a group of small roots are found at the base of a stem, it is called fibrous root system. This is fibrous root system. This is taproot system. Activity. Observe a root with a hand lens. We see a number of hair like our growths. These hair-like structures are called root hairs. Shoot system. This is the main axis of the plant which connects the root system with the rest of the plant body. The taproot continues above the soil as stem. It bears branches, leaves, buds, flowers and fruits. Function of the parts of plant. Function of roots. Fixation of the plant. Can you pull out trees like banyan, neem, mango from the soil? No. Why? The plant is fixed firmly to the soil with the help of roots. The root and its branches spread out and go into the soil deeper to fix the plant. This function of fixing of the plant to the soil by the root system is called fixation. Absorbing of water and mineral salt. What does the root do after getting fixed to the soil? Roots absorb water and mineral salt from the soil by root hairs. This process of taking in water and mineral salt from the soil is known as absorption. Activity. Take two plants, one with root and another without roots.
Fix both of the plants with garden soil in two different flower pots. Pour water regularly and observe the plants. Plant with roots, plant without roots. The plant with roots looks fresh, whereas the plant without roots get dried. The roots of the plant in a pot. Observe plant pot A. Observe water and mineral salt from the soil and is able to live. Since the other plant has no roots, it get dried. Okay, next page. Storage. The roots of some plants like beetroot, carrot, turnip and radish store extra food in them. The food is prepared in the leaves and passed down to the roots for storage. It is this swollen roots we eat as vegetable. Carrot, beetroot, turnip. Support. In some plants like banyan tree, special roots develop for the support of the spreading branches and serve as pillars. Such roots are called prop roots. Okay students, 1 to 4 pages important words write 2 times and 4 pages reading 2 times, and any doubts in your WhatsApp group. Okay students, did you understand ma? 4 pages reading 2 times and 4 pages important words write 2 times and send your homework for your WhatsApp group. Okay, thank you.